யாரெல்லாம் டாக்டர் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் வக்கீல் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் ஆசிரியர் வந்திருக்கீங்க, இல்லை அவங்களுக்கான கூட்டம் தான் இது, கட்சிக்காரங்களுக்கு கூட்டம் இல்லை. வந்துட்டாங்க அதை செக் பண்ணுறது நான் வந்தேன். யாரெல்லாம் வந்திருக்கீங்க நம்ம சார்பில் நம்மகிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு உணர்வு இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாது. சரி, நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் நான் ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சொல்லியிருப்பாங்க தெரியல எனக்கு. சொல்லியிருந்தாங்க, இது எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. பொதுவாக ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சேர்த்து வளர்ந்தாதான் அந்த நாடு வளரும். அப்படி ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒதுக்கி விட்டு வளர்ச்சி என்பது அது வளர்ச்சியாக இருக்காது. எஸ்சி எஸ்டி ஒரு செக்டார், அதே போல் பெண்கள் ஒரு செக்டார் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த எஸ்சி மக்களுக்கு பிஜேபி என்னென்ன செஞ்சுருக்கு அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா, நேற்று திருச்சியில் விசிகா மாநாடு நடந்தது இல்லையா? அந்த மாநாட்டில் பிஜேபி எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு பிராமணர் கட்சி, பாப்பான் கட்சி, உயர்சாதி கட்சி, எஸ்சிகளுக்கு எதிரான கட்சி, எஸ்டிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி தான் விமர்சிக்கிறாங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்றோம் இல்லையா? நம்ம என்னென்ன சாதனை செஞ்சிருக்கோம் அப்படின்னு. நம்ம சாதனை எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு மட்டும் செஞ்சிருக்கின்ற பிஜேபி செஞ்சிருக்கிற சாதனை மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னா, அதில் முக்கியமாக எஸ்சி எஸ்டி மட்டும் செஞ்சிருக்கிற சாதனைன்னு சொன்னா என்னால் 4 மணி நேரம் பேச முடியும். அவ்வளவு சாதனை நம்ம பண்ணியிருக்கோம். நான் சொல்லவே இல்லைப்பா. அதான் முக்கியமான சாதனை. நான் நினைக்கிறது என்னன்னா, 3 வகையில ஒரு சமுதாயம் முன்னேறினா 3 வகையில செயல்படணும். ஒன்று, சமுதாய ரீதியாக அவங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அதை நம்ம போக்கணும்னு சொன்னால் சமுதாய ரீதியில் அந்த சமுதாயம் முன்னேறும். 2வது, பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தா அந்த சமுதாயம் முன்னேறும். 4வது, அரசியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இல்லை அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு என்னென்ன தடை கற்கள் இருக்கோ அதெல்லாம் நீக்கினா அந்த சமுதாயம் முன்னேறும். அப்போ இந்த எஸ்சி எஸ்டி சமுதாயத்திற்கு இந்த 3 வகையில பிஜேபி என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம முதல்ல அரசியல் இருக்கிற நம்ம அரசியல்வாதி இல்லையா? அரசியல்வாதி தான் நம்ம. சாப்பிட்டு வந்துச்சா இல்ல, கடைசியா என்கிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட என்கிட்ட வெறுப்பு சம்பாதிக்க பாக்குறாங்க அவங்க. இவர் எப்படா முடிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு மினிஸ்ட்ரியோ, எப்படி அக்ரிகல்ச்சர் ஒரு மினிஸ்ட்ரியோ, அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி இருக்கு. அந்த மினிஸ்ட்ரியில யார் கேபினெட், யார் எம்ஓஎஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் 3 பேர் இருக்காங்க. யாருக்கா தெரியுமா? சரி, யுவராஜுக்கு தெரியும் சொல்றாங்க. கேபினெட் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். கிரண் ரிஜிஜு அவர் ஷெட்யூல்டு ட்ரைப் பழங்குடி அமைச்சர் ஆச்சுங்களா. 2 எம்ஓஎஸ் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட், 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேரு அர்ஜுன் ராம் மேக்வால், அவர் எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட். இன்னொருத்தர் எல் முருகன், அவர் ஷெட்யூல்டு காஸ்ட். இந்த ஒரு மினிஸ்ட்ரியில மட்டுமே 3 பேருமே எஸ்சி எஸ்டி தான். இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக 3 பேர் அந்த மினிஸ்ட்ரியே எஸ்சி எஸ்டிக்காக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காரு. அப்படி என்ன பெரிய மினிஸ்ட்ரி அது? பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி அவ்வளவு அதிகாரம் தான். ஆமா, அவ்வளவு அதிகாரங்கள் இருக்கு. யாரு கேள்வி கேட்கணும் பார்லிமெண்ட்ல? யாரு கேள்வி கேட்கணும்? இன்னைக்கு யார் கேள்வி கேட்கணும்? யார் பதில் சொல்லணும்? பார்லிமெண்ட் எப்படி நடைபெறணும்? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு முடியணும்? பிரைம் மினிஸ்டர் எப்போ பேசணும், அமித்ஷாஜி எப்போ பேசணும், சபாநாயகருக்கு என்ன, இது எல்லாவற்றையுமே முடிவு பண்ண வேண்டியது அந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் தான். பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் தூணே அந்த மினிஸ்டர் தான். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல எல்லா சாதியும் இந்த சாதியை ஒதுக்கிச்சு, கிட்ட கூட போக மாட்டாங்க. இன்னைக்கு அந்த 3 பேர்கிட்ட தான் எந்த சாதி ஆனாலும் சரி கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கணும், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அந்த சாதிக்கிட்ட தான் எந்த சாதியாலும் போகணும். புரியுங்களா சொல்றது? அந்த நிலைமையை கொண்டு வந்தது பிஜேபி தான், வேற யாரும்
யாருமே இல்லை. 1949 50ல முதல் சட்டத்துறை அமைச்சர் யார் தெரியும் இல்லையா இந்தியாவுக்கு? யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். 51ல அவர் 55ல அவர் ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா? 55ல ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2016 18 20 21 வரைக்கும் சட்டத்துறையில யாருமே அமைச்சரா எஸ்சி எஸ்டி வந்ததே இல்லை அம்பேத்கருக்கு பிறகு. 2021 முதலாக சட்டத்துறை அமைச்சராக கிரண் ரிஜிஜு என்கின்ற பழங்குடியை சார்ந்த அமைச்சர் நியமிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியல சட்டத்துறை. சட்டத்துறை என்பது இந்தியா முழுக்க அவங்க நினைக்கிறதுதான். போர்ட்போலியோல 4வது ரேங்க் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், 2வது உள்துறை, 3வது பாதுகாப்புத்துறை, 4வது சட்டத்துறை. 4வது பெரிய மினிஸ்ட்ரி அதுதான். அதுக்கு ஒரு பழங்குடியினர் தான் அமைச்சராகிறார் மோடி. இப்போ 3வது டைம் இது. 2வது டைம்ல அவர் அமைச்சராகிறார். 3வது டைம்ல யார் அமைச்சர் தெரியுமா? இப்போ வின் பண்ணவனே நம்ம வின் பண்ணனே 3.0 நடக்குது இல்லையா? இப்போ யார் அமைச்சர்? சட்டத்துறை அமைச்சர். யாருக்காவது தெரியுமா? அர்ஜுன் ராம் மேக்வால் தான். யார்? எந்த சமுதாயம் அவரு? எஸ்சி. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. சரிங்க, இதெல்லாம் யாரும் கேட்டாங்களா? அவங்ககிட்ட போயிட்டு மோடி கிட்ட கேட்டாங்களா? சார், எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்கள நீங்க வந்து சட்டத்துறை அமைச்சரா போடுங்க, எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்கள நீங்க வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டரா போடுங்க, யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. யாரும் கேட்காமலேயே இந்த சமுதாயத்திற்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். 1967 டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்து 1967 தான். போன வருஷம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் அது வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரி, எஸ்சிக்கு எந்த அமைச்சர் தருவாங்க தெரியுமா? ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தருவாங்க. என்ன? ஆதி திராவிட நலத்துறையில அமைச்சர் தருவாங்க. அவ்வளவுதான் தருவாங்க. வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் தர மாட்டாங்க. நாம பிஜேபி கேட்டு கேட்டு அவங்க விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு 3 அமைச்சர் கொடுத்துருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் அவங்க சேர்த்துருக்காங்க. நம்ம விமர்சனம் பண்ணி தான் இப்போ பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி பண்ணல. இப்போ நம்ம கவர்மெண்ட்ல 2014 வந்தது இல்லையா முதல் தடவை, எவ்வளவு அமைச்சர் கொடுத்தாங்க தெரியுமா? எஸ்சிக்கு 10 பேர் கொடுத்தாங்க. எஸ்டிக்கு 8 பேர் கொடுத்தாங்க. 18 பேர் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இதே ரேஷியோ இருந்தது. வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் முதல்ல 10 அமைச்சர்கள் உருவாக்கியது எஸ்சில இருந்து. அதுக்கப்புறம் 2014ல மோடி அவர்கள் 10 பேர் இருக்காங்க. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இப்போ நம்ம கவர்மெண்ட்ல எஸ்சில எவ்வளவு அமைச்சர்கள்? 3 பேர் கேபினெட், 9 பேர் எம்ஓஎஸ், மொத்தம் 12 பேர் இருக்காங்க. 12 பேர் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எஸ்டில எவ்வளவு பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. 2 பேர் கேபினெட், மீதி 6 பேர் எம்ஓஎஸ். 20 பேர் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எஸ்சில. நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம இங்க தமிழ்நாட்டில் இன்னும் கூட எஸ்சி வந்து ஊராட்சி தலைவர் கொடி கூட ஏற்க முடியலங்க. நாம வச்சுங்க, இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனா கூட, ஒரு எஸ்சி ஆனா கூட கொடி ஏற்ற முடியல. போய் ரூம் உள்ள சேர்ல உட்கார முடியல. நான் சேர்மனா இருக்கும்போது கடலூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். ஒருத்தர் டெத் ஆயிட்டாங்க, தூய்மை பணியாளர். நான் போயிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சேர்ல போய் உட்கார்ந்துட்டேன். என் பக்கத்தில் கலெக்டர் உட்காந்துக்கிறாரு, எஸ்பி உட்காந்துருக்காரு. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து லேடிஸ், பிசிகாவை சார்ந்தது. அந்த அம்மா வாசல் நின்று இருக்காங்க. நான் கேட்குறேன், கலெக்டர் சார் ஊராட்சி மன்ற தலைவர் வர சொல்லுங்க, நான் பேசுவேன் சார். அது நிற்கிறாங்க, அவங்க உள்ள வாங்கல வர தயக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு இங்க திராவிட இயக்கங்கள் எஸ்சிகளை இங்க வச்சுருக்காங்க. நம்ம எப்படி 20 பேர் வச்சுருக்கோம். நம்ம அங்க 20 அமைச்சர்கள். நினைச்சு பாருங்க. இதுதான் அரசியல் அதிகாரம் என்பது. சரி, இங்க ஆராசா சொல்றாரு இல்லையா, அமித்ஷா வந்து என் கூட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. யாராவது வந்து கொத்தடிமைக்கு போய் நம்ம வாக்குவாதம் பண்ணுவோமா? யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா? கொத்தடிமை பத்தி யாரும் வாக்குவாதம் பண்ணாங்க. நான் ஏன் கொத்தடிமை சொல்றேன்? ராஜாவை ஆராசாவை ஏன் கொத்தடிமை அப்படின்னு சொன்னா, யார் கொத்தடிமையா இல்லையோ அவங்க கட்சி தலைவருக்கு போட்டி போடுவாங்க.
இல்லையா? நான் ஒரு சுதந்திரமான மனிதன், எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் வரும்போது, கட்சி எலெக்ஷன் வரும்போது நான் போட்டி போடுவேன். அட்லீஸ்ட் வேட்புமனு தாக்கல் பண்ணுவேன். நான் போட்டி போட என்ன இல்லைன்னா கூட என் பேர் வரணும்ன்றதுனால நான் கட்சி தேர்தல் வரும்போது என் பேரை சேருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா டிஎம்கே ஆராசாவை சொல்ல முடியுமா? நான் கட்சி தலைவர் போட்டி போடுறேன், ஸ்டாலின் ஆப்போசிட்டா போட்டி போடுறேன், ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அவரு கொத்தடிமைகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அடிமையை கூட பரவாயில்ல, அவங்க கூட நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணலாம். ஏன்னா அவன் எப்போனா விடுதலை அடையலாம், அடிமையிலிருந்து எப்போனா வருவாங்க. கொத்தடிமை அப்படிலாம் இல்லை. ஏன்னா மனசு முழுக்க அவனுக்கு வந்து அடிமை என்ன தான் ஊதி இருக்கும். நீங்க எந்த உரிமையை கொடுத்தாலும் அவன் மேலே வர மாட்டான். அவன் தான் கொத்தடிமையாகும். அடிமைக்கு கொத்தடிமைக்கு அதான் வித்தியாசம். அதனால ஆராசா கிட்ட வந்து நம்மளாம் போயிட்டு பேச வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா அவன் கொத்தடிமையா இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தாரு டக்குனு மாட்டேன் டைவர்ட் ஆகிட்டாரு. எல்முருகத்தி தலைவராக வந்துட்டாரு. டாக்டர் கிருபாநிதி தலைவர், ரெண்டு பேருமே எஸ் தான். கிருபாநிதி ஏற்கனவே தலைவராக 3 வருஷம் இருந்திருக்காரு. மாநிலத்தை வந்துட்டு இருந்தாங்க. பஞ்சாப்ல அவங்களுக்குலாம் தெரியாது, தமிழ்நாட்டை விட பஞ்சாப்ல ஜாதி கொடுமை இருக்கு தெரியுமா? அங்க மாநில தலைவர் ஒரு எஸ்சியா இருந்தாரு 2011. அவரு அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆனார். பல மாநிலங்கள்ல நாங்க எஸ்சியை வந்து மாநில தலைவர் ஆக்கிருக்கோம் கட்சிக்கு. சரி, அது வந்து கட்சி போஸ்ட். நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்களா அப்படின்னா இப்ப நான் சொல்றது 2024 மத்திய பிரதேசல தேர்தல் வந்தது இல்லையா? துணை முதல்வர் யார் தெரியுமா? ஒரு எஸ்சி தான். ஒடிசால துணை முதல்வர் ஒரு லேடிஸ் தான், எஸ்டி. நினைச்சு பாருங்க. இங்க ஆக முடியுமா? ஆராசா கேட்க முடியுமா? என்ன வந்து துணை முதலமைச்சரா ஆகுங்க சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம் முடியாது. நேஷனல்ல தேசிய தலைவராக எஸ்ஐ கொண்டு வந்துட்டோம். பங்கார் லட்சுமணோட நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்மலாம் நம்ம சாலையெல்லாம் அவங்களாம் முறியடிக்கவே முடியாது. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு எஸ்சி எஸ்டி விஷயத்துல வந்து நம்ம வந்து சாதனை பண்ணியிருக்கோம். நம்ம 3 பேர் இப்போ முதலமைச்சராக இருக்காங்க. 3 பேர் துணை முதல்வராக இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் தந்துருக்கோம். அரசியல் தேசிய கட்சியில நம்ம கட்சியில தேசிய லெவல்ல பொதுச் செயலாளர் தலைவர் நடத்துறது நம்ம சொல்லுவோம். அதுல எஸ்சி வந்து குஷன்குமார் கௌதம் அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் ஒரு எஸ்சி. இங்க துணை பொதுச் செயலாளர் தான் தருவாங்க. பொதுச் செயலாளர் தர மாட்டாங்க. தெரியல டிஎம்கேல ஆராசா இன்னும் துணை பொதுச் செயலாளர் தான். அவர் ட்ரை பண்ணாரு, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேட்க கூட வாயெல்லாம் திறக்கவே விடாது. ஒருத்தருங்களாம் பேசலாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையை தானே சொல்றேன். ஒரு மீட்டிங்ல ஸ்டாலின் உட்காந்துக்கிறார், பக்கத்தில் டிஆர் உட்காந்துக்கிறாரு. ஆராசா வராரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் பக்கத்துல வந்து ஆராசா உட்கார சொல்றாரு. உடனே ஸ்டாலின் இந்த வீடியோ பாருங்க, நீங்க ஸ்டாலின் உட்காராத, நீ அப்படியே உட்கார அப்படின்றாரு. அவங்க பையனை பக்கத்துல உட்கார சொல்றாரு. பாத்தீங்களா அந்த வீடியோவை? அப்ப ஆராசா என்ன சொல்லியிருக்கணும்? அடிமையில என்ன சொல்லியிருக்கணும்? நான் உங்க பையனை விட குறைஞ்சு சொன்னேன். நான் அறிவில உண்மையிலேயே அந்த கட்சியில அறிவாளி யாருன்னா ஆராசா மட்டும்தான். ஆனா அவரு இந்த புதுச்சேரி நின்னதே இல்லை. அவர் நீ உட்கார்ப்பான்னு சொல்லி ஸ்டாலின் உட்கார வைக்கிறார். நம்ம கட்சியில் அப்படி சொல்றோம்ல யாராவது? அப்படி யாரும் சொல்ல முடியாது நம்ம கட்சியில். இதுதான் திமுகவுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். பொருளாதார ரீதியாக நம்ம கட்சி என்ன செஞ்சிருக்கு? 5 நிமிஷம் முடிச்சிடறாரு. இது வந்துச்சுல ஒரு ராஜீவ்காந்தி ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது காங்கிரஸ் ஒரு எம்ஃபில் படிக்கிற மாணவன், ஒரு பிஹெச்டி படிக்கிற மாணவன் எஸ்சி எஸ்டியா இருந்தா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரும். நம்ம கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 18,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. நம்ம 2014 வந்த உடனே அதை 25,000 ரூபாய் மாற்றணும். 25,000 18,000 25 3 வருஷத்துக்கு மாசம் 25,000 ரூபாய் இப்பவும் கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த 2 வருஷத்துக்கு மொத்தம் 5 வருஷம் படிக்கலாம். அடுத்த 2 வருஷத்துக்கு 28,000 ரூபாய் தரணும். படிக்கணும்னு வந்தா அப்படின்னு சொன்னா அவன் 5 வருஷம் படிச்சுட்டு வெளில போகும்போது அவன் செலவே பண்ணாம இருந்தா அவன் கையில 16,55,000 ரூபாய் இருக்கும். இது நாம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஐஐடியில வந்து 2016க்கு முன்னாடி ஐஐடியில ஒரு எஸ்சி சேரணும் அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். 2016க்கு அப்புறமா அது ஃப்ரீ பண்ணாங்க நம்ம அரசாங்கம். அதை இலவசமாக ஆக்கியது. இப்போ கட்டணம்லாம் இல்லை. எஸ்சி மாணவர்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு முழுக்க ஃப்ரீ.
பணியிடங்களில் கிட்டத்தட்ட 2250 இருக்கு. இன்னும் நியமிக்காம இருக்காங்க. 25 வருஷமா நியமிக்காம இருக்காங்க SC/ST. 3 தடவை ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களை நியமிக்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கு நியமிக்காம இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்ல அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம கவர்மெண்ட்ல அந்த பிரச்சனை இல்லை. இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்து ஏமாத்துறாதீங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பிராமணர் செயலாளர் 2 பேர் இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் சுத்திச்சு இல்லையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஃபேக். அதெல்லாம்